எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கான டாபிக் பார்க்கலாமா? வீக்லி ரீடிங். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? அடுத்த 7 நாட்கள். ஓகேவா? 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த டிசைன் பாருங்கள். ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுங்கள். பைல் நம்பர் 2 இந்த ஸ்மைலி. ஓகே. பைல் நம்பர் 3 இந்த டிசைன். ஓகே. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஒரு பைலுக்கு மேலே கூட வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புரிதல் இருக்கும். முக்கியமாக வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில புரிதல் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே சரி, ஒரு சில பேர் நான் ஃப்ரெண்ட்ஸோட டெய்லியுமே பேசிட்டு டச்சில் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்னு உங்கள் லைஃப்பில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றின ஒரு ட்ரூ ஃபேஸ் தெரிய வரும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வையும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் புரிதல் எல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துட்டு கொடுக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் வந்து யோசிச்சிருப்பீங்க. கரெக்டா? உங்களோட லவ், ஹாப்பினஸ் அப்படி தான் வந்து யோசனைகள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நீங்கள் அவ்வளோக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வாரம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஏதாவது ஒரு யோசனைகள் வரும். ஏதோ ஒரு புரிதல் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் மேலே வந்து இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் லைட்டாக ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு புரிதல் நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களை டிஸ்ட்ராய் பண்ணாது. பட் ஆனால் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கும் இந்த வாரம் வந்துட்டு நடக்கிறது. ஓகேவா? தனிமை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு. ஸோ தனிமை வந்துட்டு எதிர்பார்க்கலாம். இட்ஸ் நாட் லைக் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது இல்லை, பட் ஆனால் நீங்கள் தனியாக வந்துடுற மாதிரி தான் இருக்கு.
சரி, அப்சல்யூட்லி. பைல் நம்பர் 1 எல்லாமே ஒரு கோர்வையா ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா இந்த வாரத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமா. அது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல்சோ வந்துட்டு செல்ஃப் லவ் சம்பந்தமா சொல்லலாம். சரி, நீங்க வந்து அந்த உறவு மேல அதிகமான ஒரு எதிர்பார்ப்பும் சரி, ஒரு நம்பிக்கையும் சரி வச்சிருந்திருக்கலாம். ஒரு உறவுன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இல்லை அந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானு சொல்லலாம். இது என்னன்னா, அவங்களோட பிஹேவியர்ஸ்லையோ எதுலேயோ ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்னால நீங்கள் உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. பட் டிவைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வாரம் நடக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். நீங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய நாட்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். சம்திங் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? அண்ட் ஒரு சில பேர் கரெக்டான டிவைன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு சைன் வரும், நாங்கள் கரெக்டான டைரக்ஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க, கரெக்டான பாத்வேல தான் போயிட்டு இருக்கீங்க, ஸோ டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு சைன் வரும் இந்த வாரம், எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த வாரத்துக்கு? எஸ், செல்ஃப் அனலிசிஸ், செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது இந்த வாரம் வந்துட்டு நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கோ டீப்பர் இன்சைட். மெடிடேஷன் இல்லைனா ஜஸ்ட் நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, இல்லையா அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு உங்களோட நீங்கள் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சம்திங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை வந்துட்டு கொடுக்கும். அதாவது மேபி உங்களோட எண்ணங்களோ எதுலேயோ ஒரு டார்க்னஸ் இருந்தால் கூட இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம், ஒரு புரிதல் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். ஸோ இந்த வாரம் மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 1 உங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எஸ், அடுத்த 7 நாட்கள். Pile number 2. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? ரெஸ்ட்டு தான். நிறையா வந்து ரெஸ்ட்டுங்கிறது இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் அப்படி கிடையாது. பட் உங்கள் மன போராட்டத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லை, அதுதான். சரியா? ஸோ வந்து கொஞ்சம் எங்கேயோ வெளியே போயிட்டு வாங்க இந்த வாரம். அண்ட் ஏதோ ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசில் ரொம்ப அழுத்தங்கள் இருக்குது, அது இன்ன வரைக்கும் இருக்கு, இன்ன வரைக்கும் அந்த அழுத்தம் வந்து இருக்குதான். பட் அது எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் மெசேஜ், எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? அண்ட் கோ ஃபார் சம் ட்ராவல் போகலாம், பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஷாப்பிங் போயிட்டு வரனா போகலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குமோ அது அதிகமாகவே வந்து இந்த வாரம் செய்யலாம். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வேலை, இப்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சன், வேலை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா கம்பெனி நடத்துகிறவங்க, இல்லைனா வந்து ஒரு ஜாப், ஒரு வேலைக்கு போகிறவங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டயர்டாக இருக்கலாம் வேலையில். ஒரு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ
இருந்துச்சோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தல் பேரில் வேலை செய்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வரலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு விருப்பமில்லாத ஒரு வேலையை செய்கிற மாதிரி உணர்வுகள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட், வேலை ஒரு பக்கம் செய்கிறீங்களா, இன்னொரு பக்கம் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் ஒரு லிட்டில் பிரேக் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, உங்களோட ரெகுலரான ஒரு லைஃப்லையும் சரி வேலையிலும் சரி ஒரு சின்ன நீங்கள் பிரேக் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. வாய்ப்புகள் இருக்கு டெஃபினெட்லி. சரி, இது என்னன்னா பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சம்வேர் வந்துட்டு ஒரு ஒரு கோபங்கள் வரலாம் இந்த வாரம். யார் மேலேயாவது கோபம் வர வாய்ப்பு இருக்கு. வெறுப்பு கலந்த கோபம்னு சொல்லாமா, அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம் இந்த வாரம். கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓவர் ரியாக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா அது வேற மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து கொண்டு வரும். அது உங்களுக்கு ஃபேவர் இருக்காது. ஓகேங்களா, ஸோ ரெஸ்ட். ஓகே, ஸோ என்ன அட்வைஸ் உங்களுக்கு வருது இந்த வாரம் பார்க்கலாம். Okay, yes, see, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ என்ன ஒரு சூழ்நிலை உங்களை வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோ அதை கடந்து போகணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னே சொல்லலாமா, ஏதோ ஒரு விஷயம் இன்னும் உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குது தான். அது கடந்து போக ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் என்னால் முடியலனாலும் இந்த வாரம் முயற்சி செய்யலாம். ஓகேங்களா, 100% அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 100% நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்கன்னுலாம் சொல்ல முடியாது. தாக்கம் இருக்க தான் செய்யுது. பட் வெளியே வர ட்ரை பண்ணலாம்ங்கிறது தான் விஷயம். இந்த வாரம் உங்களுக்கு சொல்கிறதே அதுதான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் தான் இதுக்கு வந்துட்டு போராட்டத்தை வந்து இந்த ஒரு இதிலிருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் யாரோ ஒருத்தவங்களோட உதவிக்காக வெயிட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 3. Pile number 3. Pile number 3. Okay, so pile number 3க்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? பைல் நம்பர் 3 வந்து இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை குட் பாண்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். இது யார் கூட வேணா இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் பர்சன் உங்களோட ஏஜ் இல்லைன்னா உங்களை விட கொஞ்சம் எல்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு ஒரு பேசுறதுக்கு, மன விட்டு பேசுறதுக்கு, உங்கள் மைண்டில் என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை சொல்கிறதுக்காவது மொமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ நிறைய மனசுக்குள்ளேயே இவ்வளோ நாட்களாக வச்சுட்டு ஒரு விஷயத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் யார்கிட்டயாவது பேசுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு விஷயம் வந்து கிளியராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஏதோ ஒரு அழுத்தம் ஆல்சோ எதிர்பார்க்கலாம். ஏதோ உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிற மாதிரி, நீங்கள் உங்களை வர்த்து இல்லைன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது.
அது இந்த வாரம் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுவீங்க, ரொம்ப உழைப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு வெறுப்பு இருக்க மாதிரி இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாக இல்லை. மற்றவங்க உங்களை குறை சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து இப்போ இல்லை, நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் உங்கள் மேலேயே வந்துட்டு வெறுப்புகள் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சம்திங் ஏதோ ஒரு செல்ஃப் லவ் சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப ஒரு ஸ்டக் ஆகி வச்சிருக்குது, மைண்டை ரொம்ப குழப்பி வச்சுட்டு இருக்கு. ஸோ அதோட தாக்கம் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே சமயம் ஒரு 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 குட் பர்சன் அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாண்டை. லைஃப், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ளார நிறைய இருக்குது பைல் நம்பர் 3க்கு. அது சம்மந்தமாக வந்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி அதுதான் ஒரு தீமாவே இருக்கலாம். இந்த வாரத்தோட தீமே பைல் நம்பர் 3க்கு உங்கள் லவ், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனாலும் வந்துட்டு அது ஏதோ ஒரு சைன் வந்து தெரிய வரும், ஏதோ ஒரு சைன் தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சில பேர் ஸ்பிரிட் அனிமல்ஸை பார்ப்பீங்க, ஒரு சில பேர் ஃபெதர்ஸ், இல்லை ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸு, இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக போகிற மாதிரியே தெரியும். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை வந்து கொடுக்க காத்திருக்கு. ஓகேங்களா? என்ன அட்வைஸ்? எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஹெல்த் விஷயமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனர்ஜி ரொம்ப கவனம். நல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ், இல்லை நிறைய வந்து வாட்டர், தண்ணி நிறையா குடிங்க. ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சத்தான ஒரு சாப்பாடு வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? பவுண்டரிஸ் இந்த வாரம் வந்து பைல் நம்பர் 3 என்ன செய்யக்கூடியதுன்னா, பவுண்டரிஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா, ஆல்தோ தேர்ட் பர்சன்ஸ் உங்களை வந்துட்டு குறை சொல்லலை, உங்களை வந்துட்டு பிளேம் பண்ணலை சோஃபார் இப்போ வரைக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அந்த டிஸ்டர்பன்சஸ் ஒரு காரணம்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி நிறைய செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பீச் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஸோ எது உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதோ அந்த ஒரு விஷயத்த அதிகமாக செய்யறது மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் இந்த வாரம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.